ஆகாஷ் காவல் மரணம் அதிர்ச்சி தகவல். காலை உடைத்தது போலீஸ் தான். ரிமாண்ட் அறிக்கை. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சகாய பிரதீபா இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சகாய பிரதீபா, ரிமாண்ட் அறிக்கையில என்னவெல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வேதவல்லி, காவல்துறையினர் கண்ணை கட்டி அழைத்து சென்று காலை உடைத்தனர். கீழே விழுந்ததாக கூறுமாறு மிரட்டியதால் அவ்வாறு சொன்னேன் என நீதித்துறை நடுவரின் ரிமாண்ட் அறிக்கையில் ஆகாஷின் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று அந்த தகவல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. பின்னணி குறித்து பார்த்தோமானால், சிவகங்கை மானாமதுரை போலீசாரின் காவலில் மரணமடைந்ததாக கூறப்படும் ஆகாஷின் தந்தை ராஜேஷ் கண்ணன் மதுரை அமர்வில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மனுவினை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு இன்று நீதிபதி விக்டோரியா கௌரி முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் நீதித்துறை நடுவரின் ரிமாண்ட் அறிக்கையில் 7ஆம் தேதி வலது காலில் கட்டுப்போடப்பட்ட நிலையில் ஆகாஷ் இருந்ததை கண்டேன். அவர் வாக்குமூலம் அளித்த போது 6ஆம் தேதி மதியம் சீருடையில் இல்லாத காவல்துறையினர் என்னையும் குணாவையும் பிடித்தனர். மாலைக்கு பின் என் கண்ணை கட்டி வேறு இடத்திற்கு அழைத்து சென்று எனது காலை கற்களுக்கு இடையே வைத்து ஈர சாக்கை போட்டு கம்பியால் அடைத்து காலை உடைத்தனர். பின்னர் மானாமதுரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள். பாலத்தில் இருந்து தவறி விழுந்ததாக சொல்லுமாறு காவல்துறையினர் மிரட்டினர். கண்கள் கட்டப்பட்டிருந்ததால் தன்னை யார் அடித்தது தெரியவில்லை என கூறியதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. காவல்துறையின் தாக்குதலாலேயே ஆகாஷ் உயிரிழந்துள்ளார். ஆனால் சரியான பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டது. அரசு தரப்பில் மனுதாரர் தரப்பில் வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் உண்மையெனில் வழக்கின் பிரிவுகள் மாற்றப்படும். தேசிய நெடுஞ்சாலையில் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பொதுமக்கள், மாணவர்கள் என பலரும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் என தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதி, பிரதமர், முதல்வர் வருகைக்காக போக்குவரத்து பாதை மாற்றப்படுகையில் பொதுமக்கள் பாதிக்கப்படுகையில் அவர்களுக்காக செய்யலாமே என கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து ஆகாஷ் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் என்பது உறுதியாகி உள்ளதால் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது SC/ST பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து முதல் தகவல் அறிக்கையில் மாற்றம் செய்ய CBCIDக்கு உத்தரவிடப்படுகிறது. வழக்கறிஞர் குழுவை அமைத்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி மானாமதுரை பழைய பேருந்து நிலையம் அருகே அமைதியான முறையில் போராட்டத்தை தொடர உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் போராட்டக்காரர்கள் மறுத்தால் நீதிமன்றமே அகற்ற உத்தரவிட நேரிடும் என்றும் உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். வேதவல்லி, சகாய பிரதீபா, SC/ST பிரிவின் கீழ் காவல்துறையினர் மீது வழக்கு பதிவு செய்யணும்னு உயர்நீதிமன்ற அமர்வு ஆணை பிறப்பித்திருக்கும் நிலையில அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் எவ்வாறாக இருக்கும்? வேதவல்லி, இன்றைய தினம் விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் தொடக்க நிலையிலேயே இந்த பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்ய இயலாது, விசாரணைக்கு சிறிது கால அவகாசம் தேவை. அதோடு ஆகாஷ் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறியுள்ளதாக கூறப்படுகிறது. அவ்வாறெனில் அவர் SC பிரிவின் கீழ் வரமாட்டார் என தெரிவிக்கப்பட்டது. ஆனால் மனுதாரர் தரப்பில் அவருடைய சாதி சான்றிதழ் சமர்ப்பிக்கப்பட்டது. அதோடு இது போன்ற வழக்குகளில் தொடக்க நிலையிலேயே விசாரணையை பதிவு செய்யலாம், விசாரணையை நடத்தலாம். அதாவது SC/ST பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணையை நடத்தலாம் என தெரிவிக்கப்பட்டது. அதையடுத்து அரசு தரப்பிலும், அதாவது CBCID இந்த பிரிவுகளின் கீழ் வழக்கை மாற்றம் செய்வார்கள் என்ற உறுதி அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலேயே நீதிபதி இத்தகைய உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். ஆகவே உடனடியாக CBCID தரப்பிலும் இந்த பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு மாற்றம் செய்யப்படும். அடுத்த கட்டமாக நாளை விசாரணைக்கு வர உள்ள நிலையில் திருத்தம் செய்யப்பட்ட அந்த தகவல் அறிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கலாம். வேதவல்லி, விரிவான தகவல்களுக்கு நன்றி சகாய பிரதீபா.